kindly accepted my presence in this occasion, and to this whole team who is here. I congratulate all of you for this event from the beginning. It's a great journey. தமிழில் பேசலாம்ல, இங்கிலீஷில் பேசிட்டு தமிழ். நான் ஒரு 16 வருஷம் ஹிந்தி பேசி முடிச்சுட்டு தமிழ்நாட்டில் தமிழ் பேச வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நான் தமிழில் பேசுகிறேன். பொதுவில் வந்து இந்திய ஆட்சிக்கு அதிகாரிகள் நாங்கள் அரசு சாராத விழாக்களுக்கு போகிறது ரொம்ப அறிவு. எப்பவுமே அரசு பள்ளிகள் இல்லைன்னா அரசு மருத்துவமனை, அதை தாண்டி தனியார் பள்ளிகளுக்கோ தனியார் மருத்துவம் அதிகமாக போகிறது கிடையாது. ஒரு சின்ன பிரின்சிபிள். அதை சமைத்து தளர்த்துற நேரங்கள் எப்போ அப்படின்னாக்க, நீங்கள் அந்த அந்த துறையில் ஒரு அட்வான்ஸ்மெண்ட் அது வரும் பொழுது அதை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு யூ ஹேவ் டு பி பிரசன்ட். அந்த வகையில் கை அப்படின்ற ஒரு முக்கியத்துவம் நம்ம நிறைய நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இன்னைக்கு உங்கள் எல்லாருடைய கையிலையும் சில பேருடைய கையில் புகைப்பட கருவி இருக்குது. நிறைய பேர் கையில் கைபேசி தான் இருக்குது. உங்களுடைய எல்லா விஷயங்களும் இன்னைக்கு கைபேசிகள் வந்துச்சு. கை தான். கையின் மகத்துவம் பற்றி வள்ளுவர் பேசும்பொழுது என்ன சொல்லுவாருன்னா, 2 குறள் சொல்கிறேன். அமிழ்தில் மாற்ற இனிதே தம்மக்கள் சிறுகை அளாவிய கூழ். இல்லையா? அந்த சின்ன விரல் தொட்டு அந்த கூழ் தான் இனிமையானது. அந்த கைப்பட்டதான் அந்த கூழ் இனிமையானதான் சொல்லுவாங்க. அது மாதிரி உடுக்க இழந்தவன் கை போலாங்க, எடுக்கின்ற அங்கேயும் கை தான். ஸோ கை அவ்வளோ முக்கியத்துவமான விஷயம்னால தான் மனிதர்களுக்கு 2 கையும், கடவுள்களுக்கு பல கைகள் வச்சிருக்காங்க. நம்ம கடவுள்கள்லாம் நிறைய கை இருக்கு. ஏன்னா டு ஷோ தட் தே ஆர் மோர் பவர்ஃபுல். அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயம் கை. அந்த கை என்ற அந்த உறுப்பில் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண முடியும், அதை இவ்வளோ அருமையாக பண்ண முடியும் அப்படின்றது எனக்கெல்லாம் ஒரு ஆச்சரியமான விஷயம். ஏன்னா நான் சின்ன வயசுல நம்ம இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி பற்றிய வெகுமக்கள் கண்ணோட்டம் என்ன அப்படின்னாக்கா, எனக்கு முதல் முறையாக பிளாஸ்டிக் சர்ஜரி என்னன்னு தெரியும் அப்படின்னாக்கா, ஸ்ரீதேவிக்கு மூக்கில் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணாங்கன்னு தெரியும். அதுதான் கண்ணோட்டம். நமக்கு அது அழகு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா மட்டும் பிளாஸ்டிக் சர்ஜரி பார்க்கப்பட்டிருந்தது ஒரு காலத்தில். இன்றைக்கு அப்படி இல்லை. பிளாஸ்டிக் சர்ஜரி ஒரு ஒரு மருத்துவத்துறையின் மிக முக்கியமான ஒரு அங்கமாக ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரியாக அது உருப்பெற்று இன்னைக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு வடிவம் எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும் பொழுது கை என்ற உறுப்பில் ஸ்பெஷலைஸ் பண்ணி இதில் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுற இந்த துறை இவ்வளோ வளர்ந்து இன்றைக்கு அதுக்கு ஒரு தனி யூனிட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது ஒரு மிக ஒரு அருமையான ஒரு முன்னெடுப்பு ஆக்சுவலாக. அண்ட் 2.5 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு கையில் ஒரு சின்ன இன்ஜுரி வந்துருக்கு. ஸோ கையில் இந்த எல்போவில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாட்டில் ஒரு சின்ன இன்ஜுரி வந்தது. இன்ஜுரி வந்தப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 விரலும் எனக்கு இந்த மாதிரி பொசிஷன் வந்துருச்சு. ஸோ இது வந்தீங்கன்னா இப்போ எனக்கு நார்மலாக இது கை மரத்து போன மாதிரி இருந்தது. ஸோ அந்த டைம் ஒரு 2 days நான் வெயிட் பண்ணேன். அந்த டைம் கையை விரல இந்த அளவுக்கு பொசிஷன் வீக் பண்ணி விரல ஸ்ட்ரெயிட் ஆகிடுச்சு. பட் அந்த டைம் நியூரோ டாக்டர்ஸ் நிறைய பேர் நான் விசிட் பண்ணிட்டு இருந்தேன். பார்த்தப்போ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அது ஸ்லோ ப்ராசஸ் தான் ரெக்கவரி ஆகும். ஸோ இது மேபி 1 year கூட நீங்கள் நார்மல் கண்டிஷன் 1 year கூட வெயிட் பண்ணலாம் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நான் 2 yearsஸாக பார்த்தீங்கன்னா அது ட்ரை பண்ணிட்டு இருந்து எனக்கு ஃபுல்லாக ரெக்கவரி ஆகும். கை பொசிஷன் இப்படி தான் இருந்தது. ஸோ சாப்பிட்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 2-3 விரல் தான் ஆக்ஷன் எனக்கு கிடைச்சது. ஸோ அந்த டைம் எனக்கு ஒரு டைமில் இந்த 2 விரலுமே இதே ரிமூவ் பண்ணுற கண்டிஷன் தான் போயிடுச்சு அப்படின்ற என்னோட மைத்தாக்கு வந்துட்டேன். ஸோ அப்போ செல்வா சார் அண்ட் டீம் நான் மீட் பண்ண டைமில் என்ன மாதிரி கண்டிஷன் இருக்கிறது கிளியராக எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி பொசிஷனில் இருக்குது, இது நர்வ் சர்ஜரி பண்ணி உங்களுக்கு இது பண்ணாதான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சர்ஜரி பண்ணி 6 months பார்த்தீங்கன்னா கை எனக்கு இப்போது இந்த பொசிஷனில் வந்தது. ஸோ முன்னாடி இப்படி பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷன் எப்படி இருந்த வரவு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி வர ஃபுல் ஃபங்க்ஷன் வர மாதிரி எனக்கு இப்போ ரெக்கவரி ஆகிருக்கு. ஸோ இது இந்த மாதிரி நான் வரும்ன்றது உண்மையில் எதிர்பார்க்கல. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் நான் செல்வா சார் அண்ட் குளோபல் மேனேஜ்மெண்ட் டீமுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி அவங்க பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க் பண்ணுறேன். Good morning, very good morning to all of you. I mean, essentially thank Mr. Alex for Menon for joining us, and I think he's the right person to unveil this clinic because he's at present in charge of the special economic zone where most of the industrial activities happen. Thank you, sir, for sparing your time in coming to unveil this clinic. And I thank all the media members who are here and going to take this message to
for the benefit of the public. So before going that, just I want to mention a few statistics about hand injury. Why this clinic? Will show why this clinic is important. So you see, 1/5 of the injuries that happens in the industry happens to the hand. Almost 30% you see that injuries in the it happens to the hand, and about 1/5 of the industrial compensation. If you see, they have a very huge economic impact also. Around, as per the 2015 statistics, it's around 86,000 crores has been spent as a compensation for hand injury to the employees, and 1/5 of the disability that happens is also because of the injury to the hand. So it means a person who is in his much productive age group, probably within the 20 to 40 years, he might be the sole breadwinner of his family. He might have lost his hand or become disabled, so he will not be able to go back to this work. So, and though these statistics been given published in the Indian factory statistics have been mentioned, it also mentioned that this is grossly underreported. It means that the actual injury number is much higher. So a lot of unorganized sector going, a lot of injuries happening day in and day out. So what is the purpose of this clinic? So as Bhaskar sir pointed out, two things are so very much important. First, it requires expertise who has to manage in the initial. So the first treatment which is going to happen in the hand injury management is very, very important, and this should be managed by a specialist. And second thing, the timing of intervention. For example, if an injury comes very late, it could have grossly infected, or it could have gone beyond repair. Or in case if it is a finger has been cut or the arm has been cut, then it has to be joined back within a certain specific time, otherwise it cannot be put back. So these are the timings also important. So these are the two important aspects which we are going to take care of this by this 24/7 hand injury clinic. So we are a team of 9 plastic surgeons working round the clock, or a dynamic young plastic surgical team, and this is one of the biggest team in the city at present. And we, as we point out again, we are an in-house team. So most of the hospital will have other broad specialties within the hospital, but this here an in-house super specialty consultant who is trained in hand microvascular and hand surgeries within the hospital to take care of the patient. So naturally, the time taken from the emergency room to the OT becomes so minimal, so that we are not wasting any time. So it doesn't mean that only the hand injury management, it stops there. It again continues. Once we do the repair, then the treatment continues as a rehabilitation, and we put the patient into the occupational therapy and make them back to work, if possible in the same work. So that is again an important thing which we want to include in this hand injury services. And finally, the most important I want to stress here, we are not just stopping with the treatment, we are planning to reach each industry, at least one industry a month, and going to tell them about hand injury awareness and also about the first aid, so that such injury doesn't occur at all. So we are just taking one step ahead to prevent this. We are also going to take part in such, as a corporate social responsibility, we are going to take that initiative also along with this 24/7 hand injury clinic. Thank you so much. இவங்க சொன்ன மாதிரி இந்த ஹேண்ட் இன்ஜுரி வந்து ப்ராக்டிஸில் மட்டும் நடக்கும், வீட்டிலையும் நடக்கும். அதுலேயும் முக்கியமாக இந்த மிக்சி ஆப்ரேட் பண்ணுறவங்க இல்லை இந்த கிரைண்டர் ஆப்ரேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் கூட நடக்கிறதுக்கு சான்சஸ் ஆர் தேர். A typical example is this. என்னுடைய இந்த விரல் பார்த்தோம்னா இப்போ தெரியும், இது வந்து மிக்சி மேலே மூடி வச்சுருந்தேன், மூடி திடீர்னு ஸ்லிப் ஆனோம்னா என்னோட விரல் வந்து உள்ளே போயிடுச்சு. ஒரு ஃப்ராக்ஷன் செகண்ட் தான், பட் அதுக்குள்ள நான் எடுத்தாக்கா கூட என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ஹோட்டல் எல்லாம் இந்த பஜ்ஜி சீவி போகணும் பார்த்துருக்கேங்கன்னு நினைக்கிறேன். அப்படி நல்லா அப்படி சடக்குன்னு சீவின்னு போயிடுச்சு, இந்த விரலும் கொஞ்சம் சேர்ந்து போயிடுச்சு, அதோட சின்ன எலும்பும் போயிடுச்சு. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் எனக்கு வலி இல்லை, ஒன்றுமே இல்லை, பட் என்னது வந்து ஒரு நெகட்டிவ் பிளட்டு போயிடுமான்னு கூட பயந்துட்டெல்லாம் இருந்தேன் நான். பட் பக்கத்தில் ஒரு கிளினிக் போயிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் மட்டும் பண்ணிட்டு
அவங்க நான் சும்மா சாதாரண சிம்பிளாக தான் இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அவங்க என்னை பயமுறுத்திட்டாங்க உடனே. இது வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி ஆகணும் அப்படின்ன உடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா ஒரு துணியை பேண்டேஜ் மட்டும் போட்டு விட சொல்லிட்டு நேராக குளோபல் டெஸ்ட்டுக்கு போயிட்டேன். போன உடனே அருண் சார் தான் பார்த்தேன் நான். எனக்கு வந்து அந்த ட்ரீட்மெண்ட் வந்து அவங்க கொடுத்தது என்ன, அந்த எமர்ஜென்சியிலேருந்து ஆப்ரேஷன் தேட்டருக்கு கூட்டின்னு போனதும் தெரியல, ஆப்ரேஷன் தேட்டரில் அந்த சர்ஜரி பண்ணினதும் தெரியல. எனக்கு சர்ஜரி பண்ணி அன்றைக்கி நைட்டு அந்த வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க, நீங்கள் ஹாஸ்பிட்டலெலாம் இருக்க வேண்டாம், நீங்கள் வீட்டுக்கு போய் சேர மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கப்புறம் வந்து அந்த போஸ்ட் ஆப்ரேட்டிவ் ட்ரீட்மெண்ட் அவங்க கொடுத்ததில் வந்து என்னால் வந்து ஐ கேனாட் டைஜஸ்ட். பிகாஸ் என்னோட தலையிலேருந்து கால் வரைக்கும் நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது ஃபுல்லாமே வேறு ஆக்சிடென்ட் தான். என்னோட மூக்கில் வந்து ஒரு எலும்பு உடைஞ்சிருக்கு, இந்த 2 காலையும் ராடு வச்சுருக்கேன், இந்த கை இங்கே பார்த்தீங்கன்னா அது தெரியும். பட் இவ்வளவுலையும் ஆல்மோஸ்ட் சென்னையில் இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் நான் போயிருந்திருக்கேன். பட் த போஸ்ட் ஆப்ரேட்டிவ் ட்ரீட்மெண்ட் given by டாக்டர் செல்வா சார், அது மெயினாக அருண் சார் வந்து நான் வந்து எப்போவுமே நினச்சிட்டு இருக்கேன். ஈவன் எவ்ரிடே நான் வந்து நேற்றுக்கு வந்து நான் வந்து ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோவிலுக்கும் வரவேன். நேற்றுக்கு வந்து ராலிமலையில் ஒரு கோவிலில் வந்து ஒருத்தர் கேட்டார், எங்கே போகணும் 2-3 மாதமாக பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு. இப்போ தான் நான் சொன்னேன், சார் இந்த மாதிரி ஒரு விரலில் பட்டுன்ட்டேன் சார். அடப்பாவே எங்கே என்ன இருக்குது காமிச்சா, கையெல்லாம் நல்லா தானே இருக்கு, ஏடா போய் சொல்கிறேன்னு கேட்டேன். ஸோ அந்த அளவுக்கு அவங்க வந்து they are skilled in that அப்படின்றதுனால பர்சனலி அவங்க சொன்னோன்னா கண்டிப்பாக நான் வரேன் சார், நான் வந்து உங்களை பற்றி சொல்லணும். நான் இது வந்து இட் ஷுட் ரீச் தி காமன் மேன். ஏன்னா இவங்க நினைக்கிற மாதிரி இது வந்து சின்ன ஒரு ஃபேக்டரி பிரச்சனை மட்டும் கிடையாது. எவ்ரி டே எவ்ரி ஹவுஸ் எவ்ரி விமன் folk including men provided if they are able to help their better half, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட the chances are that. அந்த வகையில் பார்த்தேன்னாக்கா நான் ஒரு ஆப்ரேஷனுக்கு அப்புறம் ஒரு 7 தினம் பண்ணேன் ஹாஸ்பிட்டலுக்கு. இவங்க சொல்கிற மாதிரி இப்போ தான் இங்கே லான்ச் பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியாது. பட் 24/7 the doctors were there. I can vouch and I pray the Almighty to give a very, 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 very long life to this Selva Sastre. Thank you very much for that. And அவங்களுக்கு வந்து இந்த Gleneagles குளோபல் வந்து இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணினாங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் த மெடிக்கல் ஃபீல்ட் இஸ் ஆல்மோஸ்ட் எவ்ரி டே இஸ் ப்ரோக்ரெஸிங் அண்ட் இட் இஸ் அட்வான்சிங். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆஸ் அண்ட் when any instrument is needed or any assistance is needed, if it can be provided, that will give more efficiency to the people those who are get affected. Thank you very much for that. Covers this emergency vandanga we don't wait for the insurance approval, because night 2 மணிக்கு வந்தாங்கன்னா we can't go for insurance, we just take that. See, because timing is very important, so we are hospital also given that policy. So in case of these type of things, we try to take it as early as possible. We won't wait for an insurance or things, sir, because timing is very, very important. Thank you.